எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறது. நான் தைப்பூச விரதம் 48 நாள் நான் இருந்துகிட்ருக்கேங்க. 48 நாளில் பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட வேண்டி 2 விளக்கு டெய்லி தீபம் போட்டு வேல்மாறல் படித்தேன். நான் 48 நாள் முடியறதுக்குள்ளாரே கடவுள் எனக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5:45க்கெலாம் வந்துடுது. அப்பையிலேருந்து அதாவது 1ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு தான் முடியுது. நீங்கள் நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நீங்கள் முதல் நாளே நைட்லேருந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் கந்த சஷ்டிக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் மிளகு விரதம் இருக்கலாம், அல்லது பால் பழம் சாப்பிட்லாம், இல்லை ஒரு வேளை விரதம் மட்டும் இருந்துக்கலாங்க. இந்த விரதத்தை முதல் நாள் நைட்லேருந்து ஆரம்பித்து அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருங்க. ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமியும் கூட. அன்னைக்கு நிலவை பார்த்துட்டு முருகனுக்கு ஒரு உங்கள் வீட்டில் சிலை அல்லது வியல் இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் இந்த விரதத்தை முடிச்சுக்கலாங்க. இந்த முருகனுக்கு பிடிச்ச பிரசாதமான தயிர் சாதம், அடுத்தது திணை பொங்கல், இப்படி முருகனுக்கு பிடிச்ச 6 வகையான உணவை வச்சு படைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் நீங்கள் வச்சு படைச்சிங்கனாலும் ஓகே தான். ஆனால் 6 தீபம் ஏற்றணும். வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வேல்மாறல் படிக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.